ஓகே. பொதுவா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அல்லது சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, இம்மீடியட்டா நம்ம வந்து கேஷோ, செக்கோ நம்ம குடுத்துட்டோம், இல்ல வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, பார்ட்டீஸோடைய நேம்ல, பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல கேஷ் நம்ம குடுத்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, கேஷ் அப்படின்னும், இம்மீடியட்டா நம்ம வந்து செக் குடுத்துட்டோம், இல்லன்னா பேங்க் மூலமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட்டயுமே. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த பேங்க்ல இருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமோ, அந்த பேங்க் லெட்ஜர நம்ம வந்து இந்த பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல நம்ம வந்து காமிக்கிறோம். இப்படி காமிச்சு ரெக்கார்ட் பண்றத நம்ம வந்து கேஷ் பேசிஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து கேஷ் குடுக்கல. இல்லன்னா பேங்க்ல இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இன் ஃபியூச்சர்ல தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ண போறோம். அப்படிங்கிற பட்சத்துல அத நம்ம வந்து கிரெடிட் பேசிஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கிரெடிட் பேசிஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்க சொல்லப்படுது. அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங்ஸ்ல நம்மளுக்கு 2 டைப்பா நம்ம வந்து பார்க்க முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ரிசீவபிள். இன்னொன்னு அக்கவுண்ட் பேயபிள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கு டேலில செப்பரேட்டா ரிப்போர்ட் இருக்கு. டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இதுல நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். இங்க அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இதுல நம்மளுக்கு ரிசீவபிள் அப்படிங்கிறது தனியா இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தனியா இருக்கு. ரிசீவபிள் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேயபிள் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இத நம்ம சொல்றோம். இப்ப ரிசீவபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னும், பேயபிள் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பில் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்க நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்ப பேயபிள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஒன்லி நம்மளுடைய பர்ச்சேஸ் பில் அல்லது கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, அது நம்மளுக்கு இந்த பேயபிளா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு அப்பியர் ஆகும். இப்ப இங்க நீங்க இந்த ரிப்போர்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரிப்போர்ட்டோடைய டைட்டில் வந்து பில்ஸ் பேயபிள். குரூப் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஐட்டம்ஸ். டீடைல்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுல பெண்டிங் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ பெண்டிங் பில்ஸ் இன் தி சென்ஸ் இன்னும் நம்ம செட்டில்மென்ட் பண்ணாத பர்ச்சேஸ் பில்ஸ் அல்லது அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அட்வான்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ண அட்வான்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த இடத்துல பெண்டிங் பில்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல பெண்டிங்ஸ் பில்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. அட் த சேம் டைம்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் அட்வான்ஸஸ் ஃப்ரம் கஸ்டமர் அப்படிங்கிறதுக்கானது. இதுல ஒரு சில காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் இன்வாய்ஸ். எந்த டேட்ல நம்ம வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்து ரெஃபரன்ஸ் உடைய நம்பர். அதாவது அந்த பர்ட்டிகுலர் பில்லோடைய நம்பர நம்ம வந்து இங்க ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்ட்டியோடைய நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. எந்த பார்ட்டிக்கான பில் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்கிற முடியும். அட் த சேம் டைம்ஸ் இங்க நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளவு பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? அமௌண்ட் எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் இங்க டியூ ஆன் எந்த டேட்ல நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் பில் வந்து டியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டியூ ஆன் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க. ஒருவேளை டியூ டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல டியூ டேட் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஓவர் டியூ பை டேஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஐ மீன் ஓவர் டியூ பை டேஸ்ல டியூ முடிஞ்சு எவ்வளவு நாளா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய காலம். இந்த இடத்துல நீங்க F12 அப்படிங்கிறத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க வந்து அனதர் காலம் ஒண்ணு இங்க குடுத்திருக்காங்க. ஷோ ஓப்பனிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. ஷோ ஓப்பனிங் அமௌண்ட். இத நான் வந்து எஸ் குடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அடிஷனலா நம்மளுக்கு ஒரு காலம் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். அத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து ஓப்பனிங் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பில்லோடைய டோட்டல் அமௌண்ட் வந்து 1,00,000ன்னு வச்சுக்குருவோம். நம்ம அதுல வந்து ஒரு 25,000 நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, பெண்டிங் அமௌண்ட்ங்கிறது 75,000 இருக்கும். அப்ப பில்லோட ஓப்பனிங் 1,00,000 பெண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறது 25,000 போக 75,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அமௌண்ட்ட எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்துக்கலாம். அமௌண்ட்ல ஒரு கிளாரிட்டி. ஓகேங்களா? எக்ஸாக்ட் பில் அமௌண்ட் என்ன?
இப்போதைக்கு அந்த பில் அமௌண்டோட பெண்டிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்காக இந்த 2 காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிப்போர்ட்ட நம்ம வந்து எப்படி மெயின்டெயின் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இது பேயபிள் ரிப்போர்ட். இதே மாதிரி நீங்க ரிசீவபிள் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா, இங்கேயும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய கஸ்டமர்ஸோடைய பில் பெண்டிங் எவ்வளவு இருக்கு? அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இங்க நம்ம வந்து சப்ளையருக்கு நம்ம அட்வான்ஸஸ் நம்ம வந்து குடுத்துட்டு, இன்னும் அமௌண்ட் வராதது என்ன இருக்கு? அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இங்க பார்க்க முடியும். இங்கேயும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது ஓப்பனிங் அமௌண்ட் பெண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 2 டிஃபரெண்ட் டிரான்சாக்ஷன் நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். கிரெடிட் பேசிஸ் டிரான்சாக்ஷன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டி லெட்ஜர் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம டெல் இந்தியா டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்றோம். அண்டர்ல நம்ம வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறதுனால, நான் வந்து இந்த இடத்துல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் குடுக்குறேன். இப்ப சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் அப்படின்னு நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. இதுல நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து எஸ் குடுத்தால் மட்டும் தான் மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் எஸ் குடுத்தால் மட்டும் தான் அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும். இப்ப நான் வந்து எஸ் குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ இதுல 3 ஆப்ஷன் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்க்கு மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். இது வந்து டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நம்மளுடைய சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அடுத்து நான் வந்து கேன்ஸ் ஐடி சொல்யூஷன் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அனதர் பார்ட்டி இது நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். அப்ப இவங்கள சன்ட்ரி டேட்டாஸ் அப்படிங்கிற இந்த குரூப்ல நம்ம சேர்க்கணும். சன்ட்ரி டேட்டாஸ்னு குடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் அப்படிங்கிறது எஸ்ன்னு தான் இருக்கு. சோ நம்ம வந்து இந்த குரூப்ல சன்ட்ரி டேட்டாஸ் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது எப்பலாம் நம்ம வந்து குடுக்குறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த மெயின்டெயின் பேலன்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துரும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மென்ட். இத அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். சோ நம்ம வந்து ஒரு சன்ட்ரி டேட்டாஸ், ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சேல் பில் அண்ட் ஒரு பர்ச்சேஸ் பில் நம்ம வந்து ரெக்கார்ட். சோ இனிஷியலி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா, வவுச்சர் மோட்லயே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் இத. சேஞ்ச் மோட் அக்கவுண்டிங் இன் வவுச்சர் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த பர்ச்சேஸ் பில்லோட நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து மேல குடுத்துடுறேன். சோ பர்ச்சேஸ் பில் டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஒரு இன்வாய்ஸ். அத பார்த்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். எந்த டேட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, 2 நவம்பர்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். கிரெடிட்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சோ கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு இருக்கான டிரான்சாக்ஷன் அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ்க்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ சன்ட்ரி கிரெடிட்டார். இங்க சன்ட்ரி கிரெடிட்டார் யாரு அப்படின்னா, டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சோ இவருடைய பேலன்ஸ் எவ்வளவு நம்ம வந்து இந்த இடத்துல கிரெடிட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து 1 லேக் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ரெக்கார்ட் பண்றேன். ஒன்லி 1. இப்போ 1 லேக்ன்னு குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்க்கான ஸ்கிரீன் ஒண்ணு நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்கிரீன் வந்து எதுக்காக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது, நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து எஸ் குடுத்திருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம வந்து டிஃபால்ட்டா டேலியே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நியூ பில் அல்லது நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். சோ இதுதான் நம்ம குடுக்கணும். இப்போதைக்கு இது புதுசா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பில்ல நம்ம ஆட் பண்ண போறோம். அதனால நியூ பில். இதுக்கான நம்பர் நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர் அல்லது சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் என்ன குடுத்தோமோ, அத நம்ம வந்து இங்க குடுத்துக்கலாம். டியூ டேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 45 டேஸ் வந்து இவர் நம்மளுக்கு குடுத்திருக்காரு அப்படின்னா, இங்க டியூ டேட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டியூ டேட்ட மென்ஷன் பண்ண முடியும். இப்போ அப்படியே நான் வந்து என்டர் பண்றேன். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்
அவருக்கு நம்ம குடுக்க வேண்டியது கிரெடிட் பேலன்ஸா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இங்க நம்மளுக்கு அதுவே எடுத்துக்கும். டேலியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அத அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நியூ ரெஃபரன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் ரிப்போர்ட்ல நம்ம நியூவா இந்த ரெஃபரன்ஸ நான் ஆட் பண்றேங்கிறதுனால நியூ ரெஃபரன்ஸ். அட் த சேம் டைம்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் எனக்கு தெரியணுங்கிறதுனால பில் நம்பர் 7845. டியூ டேட் எப்ப அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குறதுக்காக 45 டேஸ்ங்கிற டியூ டேட் குடுத்தேன். அப்ப டியூ ஆகுறது என்னைக்கு அப்படின்னா 17th டிசம்பர்ல நம்மளுக்கு இந்த டியூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆகுது. எப்படி இந்த டியூ டேட் 17th டிசம்பர்ன்னு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் ரெக்கார்ட் பண்ற பில் டேட் என்ன அப்படின்னா, 2nd நவம்பர் அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? 2nd நவம்பர் அப்படின்னு இருக்கிறதுனால, டியூ டேட் வந்து நம்மளுக்கு இந்த 2nd நவம்பர்ல இருந்து 45 நாளைக்கு அப்புறம் என்ன டேட் வருதோ, அந்த டேட்ட வந்து இங்க டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு காட்டும். இப்ப இங்க நான் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். நேம் ஆஃப் ஐட்டம். என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்குது. நம்ம இப்போதைக்கு நான் வந்து ஐட்டம் நான் இங்க காட்ட போறதில்ல. அப்படியே சும்மா நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ வித்தவுட் இன்வென்டரில நம்ம வந்து இந்த பில் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ கிரெடிட் நம்ம வந்து சண்டே கிரெடிட்டார் நான் வச்சிருக்கேன். டெபிட் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். நியூ ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ் உடைய நம்பர். இதுதான் நீங்க வந்து இந்த செஷன்ல நீங்க வந்து நியூவா தெரிஞ்சுக்கிற ஆப்ஷன். இதே மாதிரி தான் F8 சேல்ஸ்லயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ சேம். ஆனா டெபிட், கிரெடிட் மட்டும் தான் மாறப்போகுது. பட் இங்க நம்ம கஸ்டமர் வராரு கேன்ஸ் ஐடி சொல்யூஷன். இவருக்கு நம்ம வந்து எவ்வளவுக்கு பில் பண்றோம் அப்படின்னா, ஒரு 1,25,000க்கு நான் வந்து பில் பண்றேன். இப்ப நம்ம வந்து இவருக்கும் நம்ம நியூ ரெஃபரன்ஸ் குடுக்குறேன். பில் நம்பர் நம்மளுக்கு டிஃபால்ட்டா வவுச்சர் நம்பர் எடுத்துட்டு வருது. ஒருவேளை இத மாத்திரம் இருந்தா நம்ம வந்து டைப் பண்ணி bill/005 அப்படின்னு குடுத்துட்டு கூட என்டர் பண்ணலாம். டியூ டேட் நம்ம இவருக்கு ஒன்லி 15 டேஸ் நான் வந்து குடுக்குறேன். அப்படிங்கிறதுனால 15 டேஸ். மேல பார்த்தீங்கன்னா, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2nd நவம்பர்ல இருந்து 15 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. இத நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா, அதுவே டேட் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கீழ பிராக்கெட்ல காட்டிடும். ஸோ 17th நவம்பர் இந்த பில் வந்து நம்மளுக்கு டியூ ஆகுது அப்படிங்கிறது. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றேன். ஸோ பேலன்ஸ் வந்து டெபிட் வேல்யூல காட்டுது. இதுவே சண்டே கிரெடிட்டாஸா இருக்கும்போது கிரெடிட் வேல்யூல நம்மளுக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, சேல்ஸுக்கான என்ட்ரி. பட் இங்க சேல்ஸ் பில் அண்ட் பர்ச்சேஸ் பில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து காமிக்கிறோம். ஒன்லி நியூ ரெஃபரன்ஸ். அதர்வைஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரிப்போர்ட்ல அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ். இதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்ஸ், பேயபிள் அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா, டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கரெக்ட்டா அந்தந்த காலம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருது. இதுல அப்டேட் ஆகாத ஃபீல்ட் என்ன அப்படின்னா, ஓவர் டியூ டேஸ் மட்டும் தான் அப்டேட் ஆகும். ஏன் ஓவர் டியூ டேட் அப்டேட் ஆகல அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் டேட் வந்து மேல இருக்கு 2nd நவம்பர். பட் டியூ டேட் முடியிறது எப்ப அப்படின்னா, இன்னும் 45 நாள் இருக்கு. அதனால இங்க ஓவர் டியூ இன்னும் ஆகலங்கிறதுனால, நம்மளுக்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா, இந்த ஓவர் டியூ அப்படிங்கிற இந்த ஃபீல்ட் மட்டும் நம்மளுக்கு அப்டேட் ஆகல. இதே மாதிரி நீங்க வந்து எஸ்கேப் பண்ணிட்டு ரிசீவபிள் ரிப்போர்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா சார்? புரியுதா? ஜேசு சார்? அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது, அட்வான்ஸஸ் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்திலயும், நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பில் வந்து அப்டேட் ஆகும். ஐ மீன் த ரிசீவபிள் அண்ட் பேயபிள் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். ஸோ இங்க நான் கிரியேட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். லெட்ஜர் எடுக்கிறேன். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, HP இந்தியா பிரைவேட் லிமிடெட். HP இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்ப நான் வந்து ஒரு 40 லெட்ஜர் நான் வந்து கிரியேட் பண்றேன். இப்ப இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இவங்க நம்மளுடைய சப்ளையர். அதனால சண்டே கிரெடிட்டார்ஸ். மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எஸ் குடுத்தோம். அதே மாதிரி நம்மளோட இன்னொரு கஸ்டமர், இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ரோவிசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 40 லெட்ஜர் நான் வந்து கிரியேட் மேக்ரோவிசன். இவங்க நம்மளுடைய கஸ்டமர் சண்டே டேட்டாஸ். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிடுறேன்.
இப்ப மேக்ரோவிசன் அப்படிங்கிறது நம்முடைய கஸ்டமர் ஹெச்பி இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிறது நம்முடைய சப்ளையர். இப்ப சப்ளையருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ நார்மலா ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போறோம் நம்முடைய சப்ளையருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல தான் நம்ம வந்து பில் வாங்க போறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்மளுடைய சப்ளையர நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க குடுத்துக்கலாம். சன்றி கிரெடிட்டார்ஸ நான் வந்து டெபிட்ல ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம குடுக்குறோம். இப்ப நம்மளுக்கு டிஃபால்ட்டா டேலி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரீன் நம்மளுக்கு காட்டுது. இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியத நம்ம வந்து செலக்ட். இந்த அட்வான்ஸ்க்கு நம்ம ஒரு நேம் கூட வைக்கலாம். ஓகேங்களா? அட்வான்ஸ் 1 அப்படிங்கிறதுனால நான் ஏடிவி 01 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க நேம் வைக்கிறோம். டியூ டேட் அல்லது கிரெடிட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபீல்ட் நம்மளுக்கு கேக்குது. ஆனா அட்வான்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, டியூ டேட் என்ன அல்லது கிரெடிட் டேஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இத எம்ப்டியா கூட நான் வந்து குடுத்துக்க முடியும். எதுவுமே நம்ம வந்து செட் பண்ணாம கூட, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப அமௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அமௌண்ட் நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு அமௌண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50,000 நான் வந்து அட்வான்ஸ் நான் வந்து குடுத்துருக்கேன். 50,000 அட்வான்ஸ் நான் வந்து குடுத்துருக்கேன். யாருக்கு அப்படின்னா, என்னுடைய சப்ளையர். அப்படியே குடுத்துட்டு நம்ம வந்து இங்க என்டர் பண்றோம். இப்ப எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குது. சோ ஒன்லி ஒன் அட்வான்ஸ், அட்வான்ஸ் 1 அது 50,000. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம வேற அட்வான்ஸ் 2, அட்வான்ஸ் 3 இந்த மாரி குடுத்தோம்னா கூட இங்க குடுத்துக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து எதுவுமே குடுக்கல. அப்படியே என்டர் பண்ணிடுறேன். இப்ப கிரெடிட்ல நம்மளுக்கு வந்து என்ன கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷா குடுத்தோமா? செக்கா குடுத்தோமா? அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல காமிக்கணும். இப்ப நான் HDFC பேங்க் மூலமா நான் குடுக்குறேன். சோ HDFC பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல காமிக்கணும். இப்ப என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து செக்கா குடுத்துருக்கோங்கிற பட்சத்துல செக்கோடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து காமிக்கணும். ஓகேங்களா? நம்ம செக்கா தான் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப. சோ இங்க 00015 அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, செக் நம்பர் நான் வந்து குடுத்துட்டு, அப்படியே நான் வந்து என்டர் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கு ரிமார்க்ஸ் எனக்கு வேணுங்கிற பட்சத்துல நான் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து குடுத்துக்கலாம். எனக்கு ரீகான்சில் பண்ணும்போது எனக்கு கிளாரிட்டி வேணுங்கிறதுனால. சோ அத அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம வந்து குடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சம். இதுவே நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளுடைய கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நார்மலா F6 ரிசிப்ட் குடுங்க. இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட்ல நம்முடைய கஸ்டமர் யார் அவங்க? நாம இப்ப கிரியேட் பண்ண மேக்ரோவிசன். சோ மேக்ரோவிசன் அட்வான்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துக்கிறேன். இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அட்வான்ஸ் 1 ஃபார் மேக்ரோவிசன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல அட்வான்ஸ் 1 அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துட்டு என்டர் பண்ணேன். எவ்வளவு அட்வான்ஸ் நம்ம வந்து ரிசிப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். சோ மேக்ரோவிசன்ட்ட இருந்து அட்வான்ஸ் ரிசிப்ட் நம்ம ஒரு ஆ 75,000 அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல 75,000 அப்படின்னு குடுத்துட்டு, அப்படியே நம்ம வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் குடுத்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க நம்மளுக்கு வந்து என்ன கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெபிட். டெபிட்ல நம்ம செக்கா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது பேங்க் மூலமா ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிற பட்சத்துல, HDFC பேங்க் அப்படின்னா, HDFC பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, என்டர் பண்றீங்க. இங்க செக்கோடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். தென் பேங்கோடைய நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நான் வந்து குடுத்துக்கிறேன். சோ இவங்க எந்த பேங்கோடைய செக் குடுத்தாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப வந்து ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிற பட்சத்துல ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு குடுத்துட்டு நான் வந்து அக்செப்ட். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம அட்வான்ஸ் ரிசிப்ட் ஒண்ணு இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப இது 2யுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ப்ளே, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட், அவுட்ஸ்டாண்டிங்
இங்க நம்ம வந்து ரிசீவபிள் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண பில் அப்படிங்கிறது மட்டும் இருந்தது. இப்ப எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அட்வான்ஸ் ஆல்ரெடி குடுத்ததும் நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, இங்க நம்மளுக்கு அப்டேட் ஆயிரும். ஆல்ரெடி அட்வான்ஸ் நம்ம குடுத்ததும் கூட இங்க அப்டேட் ஆயிரும். சோ நம்ம பேமெண்ட் பண்ண அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசீவபிள் ரிப்போர்ட்ல நம்மளுக்கு காட்டும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அட்வான்ஸ் ரிசிப்ட் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அது பேயபிள் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நமக்கு அப்பியர் ஆகும். சோ இது இது 2ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் அப்படிங்கிற இந்த 2 ரிப்போர்ட்டுமே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு குடுக்க வேண்டிய அமௌண்ட். இதுல எந்தெந்த பில்ஸ் வந்து நியூவா நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரெஃபரன்ஸஸ் நம்ம குடுக்கக்கூடிய பில்ஸையும் அட்வான்ஸஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பில்ஸும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரிப்போர்ட்ட வந்து ஜெனரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஓகே. ஜெனரேட் பண்றதுக்கு இந்த 2 ரெஃபரன்ஸஸுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இங்க நம்ம வந்து நியூ ரெஃபரன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் இந்த 2 ரெஃபரன்ஸ யூஸ் பண்றது மூலமா, நாம இந்த பில்ஸ் பேயபிள் அட் த சேம் டைம்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிற இந்த 2 ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் இன் தி சென்ஸ் நம்ம நியூவா ஒரு ரெஃபரன்ஸ நம்ம வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே. சோ இப்ப இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இன் ஃபியூச்சர்ல இந்த பில் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இந்த பில் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் சோ ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படின்னு டேலில குடுத்திருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பில்ஸ் பேயபிள். இந்த அமௌண்ட் இந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் எப்ப அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் நம்ம எப்ப பேமெண்ட் பண்றோமோ, இந்த பர்ட்டிகுலர் பில்ல நம்ம எப்ப பேமெண்ட் பண்றோமோ, அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த பில் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பில் நம்ம எப்ப ரிசிப்ட் வாங்குறோமோ, அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அமௌண்ட் அதாவது இந்த பர்ச்சேஸ் பில்லுக்கான ஓப்பனிங் அமௌண்ட் அல்லது பெண்டிங் அமௌண்ட் நம்மளுக்கு அட்ஜஸ்ட். ஓகேங்களா? அப்ப அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணும்போது, இல்ல அப்படின்னா ரிசிப்ட் வாங்கும்போது அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம 2 நவம்பர் நம்ம வந்து பண்ண இந்த பில் 2 நவம்பர் நம்ம சேல்ஸ் பண்ண இந்த பில்ல கரெக்ட்டா 15த் நவம்பர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த கேன்ஸ் ஐடி சொல்யூஷன் நம்மளுக்கு ஒரு செக் குடுத்துறாரு. ஓகேங்களா? செக் வந்து 1,25,000க்கும் நம்மளுக்கு செக் குடுத்துறாரு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு ரிசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்ண முடியும். அப்படி ரிசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணும்போது, நாம செலக்ட் பண்ண வேண்டிய ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ். அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அப்படி அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் வந்து நம்மளுக்கு லிஸ்ட்ல வரும். அப்ப நம்ம வந்து இந்த பில் நம்பர் 5 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட்ட நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ல இருந்து இந்த பெண்டிங் அமௌண்ட் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்ப யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நம்ம நியூ ரெஃபரன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்ப யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம எப்ப யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறதுக்காக, ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம பண்ண சேல் பில்லுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரிசிப்ட் வவுச்சர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரெக்கார்ட் பண்றோம் ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல. இப்ப டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படிங்கிற பேசிஸ்ல ரிசீவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் கிவர் அவர நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல கிரெடிட் பண்ணிடுறேன். ஸோ கேன்ஸ் ஐடி சொல்யூஷன் கிரெடிட் பண்றோம். கிரெடிட் பண்ண உடனே டேலி நம்மள்ட்ட கேட்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்குது. ஸோ ரிசிப்ட் வவுச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கேட்குது அப்படின்னா, ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது டேலி அதுவா என்ன பண்ணிருது அப்படின்னா எடுத்துட்டு வருது. பட் அட்வான்ஸ் நம்ம வந்து வாங்கும்போதும், அட்வான்ஸ் குடுக்கும்போதும், நம்மளுக்கு இந்த ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வராம, டைரக்ட்டா ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்மளுக்கு உட்கார்ந்துச்சு கர்சர். ஓகேங்களா? இங்க தான் இருந்தது. ஆனா, இப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேலி எதுக்கு இத நம்மளுக்கு பிரிஃபர் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டியோடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு பில் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிருது அப்படின்னா ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்க ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? இத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய பெண்டிங் பில்லுக்கான டேபிள் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? பெண்டிங் பில்லுக்கான டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்ம ரிசிப்ட் வாங்குறோம் கேன்ஸ் ஐடி சொல்யூஷன்ட்ட இருந்து எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரிசிப்ட் வாங்குறோம்? எவ்வளவு அமௌண்ட் நம்ம ரிசிப்ட் வாங்கிக்கிறோம்? சோ அவங்களுடைய பில்லுடைய அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 1,25,000 மொத்த அமௌண்ட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல மொத்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம குடுக்க முடியும். அப்ப என்டையர் அவுட்ஸ்டாண்டிங்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் ரிப்போர்ட்ல இருந்து க்ளோஸ் ஆயிடும். இப்ப நான் வந்து அப்படியே எண்ட் ஆஃப் லிஸ்ட் குடுத்து அகைன் கிரெடிட்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க் மூலமா நம்ம செட்டில்மெண்ட் வாங்கிட்டோம். பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமா வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது குடுத்து நான் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிடுறேன். சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம பண்ணக்கூடிய சேல்ஸ் பில்லுக்கான ரிசிப்ட் வாங்குறோங்கிற பட்சத்துல நம்ம அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து நான் வந்து ரெக்கார்ட். சோ எப்ப பேமெண்ட் நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன்? இந்த இடத்துல 10 டிசம்பர்ல நான் வந்து ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். சோ 10th டிசம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். சோ டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பில்லோடைய டேட் என்ன? அட் த சேம் டைம்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சருடைய டேட் என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த பில் வந்து நம்மளுக்கு லிஸ்ட்ல வரும். இப்ப டெபிட் த ரிசீவர் ஓகேங்களா? கிரெடிட் த கிவர் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ரிசீவர் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத நான் வந்து டெபிட் பண்றேன். இப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ங்கிறது தான் டேலி வந்து ரெஃபர் பண்ணுது. சோ எதுக்காக இதுக்கு பிரெஃபரன்ஸ் குடுக்குது டேலின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல நம்மளுக்கு பெண்டிங் இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். இத நான் வந்து என்டர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அவருடைய டோட்டல் பில் நம்மளுக்கு தெரியுது. இது மொத்தத்தையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்றேன். மொத்த அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் த்ரூ பேங்க் அப்படிங்கிறதுனால கிரெடிட்ல நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் செக்கா குடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல செக்கோடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம குடுத்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இத நம்ம அக்கவுண்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த ரெக்கார்டிங் நீங்க பண்ணி முடிச்சுட்டு டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்ப்ளே இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்ஸ், ரிசீவபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த கேன்ஸ் ஐடி சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடும். இதே ஸ்கிரீன்ல இருந்து நீங்க F5 பிரஸ் பண்ணி பேயபிள் பாத்தீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டெல் இந்தியாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு ரிசீவபிள்லையும் பேயபிள்லையும் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா நம்ம அட்வான்சஸா நம்ம வந்து கொடுத்த அமௌண்ட்டும் அட்வான்சஸா நம்ம வாங்கின அமௌண்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிப்போர்ட்ல அப்பியர் ஆகுது. ஓகே சார். இப்ப இந்த அவுட்ஸ்டாண்டிங்கான அட்வான்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எப்படி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்ப அட்வான்ஸ் நம்ம வந்து கொடுத்தது எப்ப அதாவது மேக்ரோவிஷனுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அதாவது மேக்ரோவிஷன்ட்ட இருந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கினது எந்த டேட் அப்படின்னா 2 நவம்பர்ல நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அதனாலதான் பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ல வரும். எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 75,000 அட்வான்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். 75,000 அட்வான்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது எப்ப அப்படின்னா 2 நவம்பர்ல நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்ப 5th நவம்பர் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவருக்கு நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ண 5th நவம்பர் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம். எவ்வளவு சேல்ஸ் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு 1 lakh rupeesக்கு நான் வந்து இவருக்கு சேல்ஸ் பண்றேன். ஒன்லி 1 lakh rupees. ஆனா இவர்ட்ட ஆல்ரெடி நம்ம எவ்வளவு அட்வான்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 75,000 நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு அந்த 75,000 நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் சேல்ஸ் பில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் இப்ப 1 lakhக்கான பில்லுல 75,000 நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம்.
ரிமைனிங் 25,000 மட்டும் இந்த மேக்ரோ விசன்ல நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ சேல் பில் அவுட்ஸ்டாண்டிங்கிறதுனால எந்த ரிப்போர்ட்ல அந்த 25,000 ருபீஸ் போயிடும் பார்த்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல மேக்ரோ விசனுக்கான அட்வான்ஸ் வந்து நம்மளுக்கு 25,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆயிடும். ஓகேங்களா? ஒரு என்ட்ரி நான் வந்து 5th நவம்பர் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். இது வந்து நம்மளுக்கு பில்ஸ் பேயபிள்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அட் த சேம் டைம்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங். இது நாம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 50,000 நம்ம வந்து அட்வான்ஸ் குடுத்துட்டோம். யாருக்கு பார்த்தீங்கன்னா, HP இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவருக்கு நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்றோம். அது 1,50,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அதுல ஆல்ரெடி இந்த 50,000 லெஸ் பண்ணது போக ரிமைனிங் 1,00,000 மட்டும் அந்த பர்ட்டிகுலர் பில்லுக்கான பெண்டிங் இருக்கும். அந்த பில் பெண்டிங் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல போயிட்டு நம்மளுக்கு அப்பியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 5th நவம்பரே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் 2 பில் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா சேல் பில், இன்னொன்னு பர்ச்சேஸ். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வவுச்சர் எடுக்கிறேன். இங்க போயிட்டு நம்ம வந்து F8 சேல்ஸ் அப்படிங்கிறது குடுத்து, கண்ட்ரோல் H குடுத்து நம்ம வந்து வவுச்சர் மோட்லயே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டெபிட். இங்க நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டிய பார்ட்டி வந்து மேக்ரோ விசன். இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்ணும்போது நம்ம டோட்டல் சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து 1,00,000. ஓகேங்களா? 1,00,000. இது டோட்டல் வேல்யூ. இப்ப என்டர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து பில் வைஸ் அலோகேஷன் டீடைல்ஸ் நம்மளுக்கு கேட்கும். இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன்ஸ்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்வான்ஸ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிக் பண்றேன். ஸோ 1,00,000 ரூபீஸ்க்கு நம்ம வந்து பில் பண்றோம். அதுல அட்வான்ஸ் எவ்வளவு நம்ம இந்த 1ல வாங்கியிருக்கோம் அப்படின்னா, 75,000 அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண கையோட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட்ட 75,000 அப்படின்னு இங்க மாத்திரணும். ஸோ டிஃபால்ட்டா டேலி என்ன பண்ணும் அப்படின்னா, பில்லோடைய அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ நாம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டோட்டல் அட்வான்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்கிறத ஸோ இங்க 75,000 அப்ப நான் காமிச்சுட்டு என்டர் பண்ணிடுறேன். இப்ப நம்மளுக்கு நியூ ரெஃபரன்ஸ். இந்த நியூ ரெஃபரன்ஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பில் நம்பர் 6,006. இது எவ்வளவு நாளைக்குள்ள இவரு நம்மளுக்கு அமௌண்ட் தரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு தரணும். அட் த சேம் டைம்ஸ் இதுக்கான டேட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 5th நவம்பர்ல நம்ம ரெக்கார்ட் பண்றதா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 5th நவம்பர் டேட் மாத்திட்டு நீங்க ரெக்கார்ட். இப்ப நார்மல் சேல்ஸ் இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, 1,00,000 ரூபீஸ் அப்படிங்கிறது நான் ஸோ 1,00,000 ரூபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்றோம். அதுல அட்வான்ஸ் வந்து 75,000 நம்ம லெஸ் பண்ணிடுறோம். ரிமைனிங் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒன்லி 25,000 ரூபீஸ் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங்ல நம்மளுக்கு இருக்கு. ஓகே. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, என்டர் பண்ணி ஆன்சர். இது வந்து அட்வான்ஸ நாம ஆல்ரெடி கஸ்டமர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ண அட்வான்ஸ எப்படி சேல் பில் நம்ம ரைஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்றது. அட் த சேம் டைம் பர்ச்சேஸ். இங்கேயும் நான் வந்து கண்ட்ரோல் H குடுக்குறேன். வவுச்சர் மோடுக்கு எடுத்துக்கிறேன். பில் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இங்க வந்து நான் வந்து குடுத்துடுறேன். இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெல் இந்தியா அதாவது HP இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்களுக்கு டோட்டலா நம்ம வந்து எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1,50,000க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளவு நம்ம குடுத்தாச்சு அப்படிங்கிறத அகைன்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க தெரியுது 50,000. ஸோ இங்க அகைன்ஸ்ட் குடுத்துட்டு முதல்ல 50,000 ரூபீஸ என்டர் பண்ணி நீங்க ஆல்டர் பண்ணிறணும். ரிமைனிங் நியூ ரெஃபரன்ஸ், பில் நம்பர் நம்ம வந்து குடுத்துட்டு, எவ்வளவு டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்கங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்க என்டர் பண்ணிருங்க. ஸோ HP இந்தியாவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள் ரிப்போர்ட்ல நம்மளுக்கு 1,00,000 ரூபீஸும், மேக்ரோ விசன்ல அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் ரிப்போர்ட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணது போக, ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட், அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ரிசீவபிள். ஸோ ரிசீவபிள் பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்ரோ விசனுக்கு ஒன்லி 25,000 மட்டும் நம்மளுக்கு. ஒன்லி 25,000 மட்டும்.
அதர்வைஸ் நீங்க பில்ல என்டர் பண்ணி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பில்லோடைய ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டவுன் ஆரோ குடுத்து என்டர் பண்ணுங்க. பில்லோடைய ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்கு 1 லேக். ஆனா, அட்ஜஸ்ட்மென்ட் போக, அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணது போக ரிமைனிங் 25,000 மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, இங்க அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங் அமௌண்ட்ல நம்மளுக்கு ஆட் ஆயிருது. இது அப்படியே நீங்க வந்து எஸ்கேப் பண்ணிட்டு பேயபிள் ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா, இங்க 1 லேக் ரூபீஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெண்டிங்ல இருக்கு. ஹெச்பி இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல. இத என்டர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல அட்வான்ஸ் நம்ம 50,000 நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சோ இந்த இடத்துல 2 இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பெண்டிங்ல இருந்த அட்ஜஸ்ட்மென்ட் அட்வான்ஸுக்கான ரிசீவபிள் அண்ட் அட்வான்ஸ்க்கான பேயபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ரெடியூஸ் ஆயிருது. ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிருது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு நியூ அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க ஆட் ஆயிருது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க நியூ ரெஃபரன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க? எங்க அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம்? எங்க நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிற அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு அ செஷன் இது. ஓகேங்களா? சோ இத அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல ஆன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இந்த ஆன் அக்கவுண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பில் வந்து நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ட அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத நம்ம வந்து ஆன் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து குடுக்க முடியுங்களா? இதனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் புக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் ஆகும். அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ட அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் எடுங்க. இங்க போயிட்டு நான் வந்து ஆல்ட் அ F5 குடுத்து நான் டீட்டெயிலா பார்க்குறேன். சோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சன்டே டேட்டாஸ் உடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 25,000 நம்மளுக்கு இருக்கு. சன்டே கிரெடிட்டார்ஸ் உடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக் இருக்கு. சோ இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள்ல 1 லேக்னும், ரிசீவபிள் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 25,000 இருந்தது. இப்ப நம்ம வந்து ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாம, ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ ரெஃபரன்ஸ் அண்ட் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ங்கிறத நம்ம குடுத்து ப்ராப்பரா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பில்ல ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். சோ அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ரிசீவபிள் ரிப்போர்ட்டும், பேயபிள் ரிப்போர்ட்டும் ப்ராப்பரா நம்மளுக்கு மேட்ச் ஆகும். சோ ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு வேல்யூ நம்மளுக்கு ஆட் ஆக வேண்டாம்னா, நம்ம ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நாம வந்து எப்பவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அ ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நியூ ரெஃபரன்ஸ் தென் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு பிசினஸ்ல அட்வான்ஸ்க்கான பேமெண்ட், அட்வான்ஸ்க்கான ரிசிப்ட் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் நடக்குதோ, அங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ நீங்க ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ண தெரியணும். சரிங்களா? சோ இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் அண்ட் பேயபிள்க்கான செஷன். சோ அடுத்த செஷன்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுல வேற என்னென்ன மாரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு? என்னென்ன மாரியான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இதுல குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கன்டினியூஸா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஜேசு சார்?